மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வணக்கம். நான் லீனியர் திரைக்கதை, அதில் இது என்னோட இரண்டாவது பகுதி. நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேன்னு சொன்னதும் போது அதில் முக்கியமான ஒரு விஷயங்கிறது டைம். ஏன்னா நம்ம காலத்தை மாற்றி கதை சொல்ல போகிறோங்கும்போது டைம்னா என்ன, காலம்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். டைமோட அதை காலத்தோட தன்மை என்ன, முக்கியமான ஒரு தன்மை என்ன. காலம் எப்போவுமே ஃபார்வர்டாக தான் போகும், முன்னோக்கி மட்டுமே போகக்கூடியதான் காலம். காலம் எப்போவுமே முன்னோக்கி தான் போகும், அது ரிவர்ஸே ஆகாது, ரிவர்ஸ் பண்ணவும் முடியாது. கறந்த பால் மடிபுகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பசுவோட காம்புலேருந்து நீங்கள் பாலை கறந்துட்டிங்கன்னா, நீங்கள் கறந்துட்ட பாலை உலகத்தில் எந்த கும்பனாலையும் திரும்ப அந்த பாலை மடிக்குள்ளே அனுப்ப முடியாது. வாயிலேருந்து வந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சொல்லை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரியுது, ஐயோ தப்பாக பேசிட்டோம், சாரி சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்துக்கு உங்களால் போயிட முடியுமா, பழைய நிலைமைக்கு ஆகிட முடியுமானா ஆகிட முடியாது. ஒரு வேளை எதிரில் இருக்கிறவரை உங்களை மன்னிச்சா கூட அந்த சொன்னது தான் எப்போவுமே சொல்லப்பட்டதோ நடந்துட்டதோ. இப்போ ஒரு செகண்டில் ஒரு விபத்து நடந்துடுது, சில உயிர்கள் போயிடுது. ஐயோ ஒரு செகண்ட் நம்ம ரிவர்ஸில் போயிட்டோம்னா இந்த உயிரெல்லாம் காப்பாற்றிடலாமே நமக்கு தோணும். ஆனால் நம்மளால் ரிவர்ஸில் போக முடியுமா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனராக இருந்தாலும் ஒரு செகண்ட் கூட டைமில் நம்ம பின்னோக்கி போகவே முடியாது. நடந்த விபத்து தான். ஸோ ரிவர்ஸ் வாய்ப்பே டைமில் இருக்கிற ஒரு தனித்தன்மையான ஒரு தன்மை அது. ஆனால் ஒரு ஃபிக்ஷன், ஒரு கதையில் ரிவர்ஸ் பண்ண முடியும் இல்லையா? அதுவும் பர்டிகுலராக ஒரு விசுவல் மீடியமில் மனிதர்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் ரிவர்ஸில் மனிதர்கள் நடக்கிறதோ, ரிவர்ஸ் விஷயங்களையும் முதல்ல மனித குணம் பார்த்ததே வீடியோ, அந்த விசுவல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான். ரிவர்ஸில் கதை சொல்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இதுவும் ஒரு நான் லீனியர் தான். ஏன்னா டைம் ஃபார்வர்டாக போகிற வரைக்கும் தான் அது லீனியர். எப்போ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, காலத்தை மாற்றி கதை சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் அது நான் லீனியர் வகையை சேரும். ஸோ அதை பற்றின ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தை உருவாக்கினவங்க, அது எப்படி உருவாயிச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1990s லண்டனில் 2 சகோதரர்கள், கிறிஸ்டோபர், ஜொனதன். இந்த கிறிஸ்டோபர் ஒரு காலேஜ் படிப்பு முடித்தார். அதுக்கப்புறம் ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் போயிட்டு ஃபிலிம் மேலே அவருக்கு ஆர்வம், ஃபில்மை கற்றுக்கிட்டாரு. ஸோ இப்போ தனியாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கிறிஸ்டோபரும் ஒரு தம்பி ஜொனத்தனும், அதுக்கப்புறம் சில நண்பர்கள், சில நடிகர்கள், இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. ஒரு சின்ன டீம். இந்த படமே அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, அவர் கிறிஸ்டோபர் வீடியோகிராஃபர்லாம் ஒர்க் பண்ணார். ஸோ வாரம் ஃபுல்லாக அவருக்கு வாரத்தில் 5 நாளும் வேலை இருக்கும். சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த படம் பண்ணுற வேலையை பண்ணுவார். அதுலேயும் பர்டிகுலராக சனிக்கிழமை முழுக்க ப்ரிப்பரேஷன்ஸ், பிளானிங், எங்கே எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. இதில் கேமராமேனும் அந்த டைரக்டரே தான். கிறிஸ்டோபரே தான் கதையை எழுதினார், அவரே தான் டைரக்டர், அவரே தான் கேமராமேன், அவரே தான் எடிட்டர், அந்த மாதிரி. ஸோ அவரோட சின்ன நண்பர்கள். ஸோ அதை ஷூட்டிங் இடம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த வீடு, நண்பர்களோட வீடு, உறவினர்களோட வீடு. அப்புறம் டெய்லி ஷூட்டிங்க்கு காலையில் அவங்க அம்மாவே, கிறிஸ்டோபரோட அம்மாவே எல்லாருக்கும் சாண்ட்விச் எல்லாம் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து விட்ருவாங்க. ஸோ போகிற இடத்துல பசிக்கும் போதெல்லாம் அவங்க அதை சாப்பிட்டுப்பாங்க. அப்படி தான் அவங்க படம் எடுத்தாங்க. இந்த படம் எப்போ எடுப்பாங்கன்னா சண்டே எடுப்பாங்க. ஸோ சனிக்கிழமை முழுக்க பிளானிங், சண்டே முழுக்க அதோட ஷூட்டிங். இதுக்கு பயன்படுத்தப்பட்ட கேமரா 16mm கேமரா. எதுக்காகனா 35mm கேமரா ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப அதுக்கோட ரெண்டல் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகம்ன்றனால 16mm கேமரா அவங்களுக்கு அவைலபிளாக கிடச்சிது. அதில் ஃபில்ம் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இன்னும் காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக. கலர் ஃபில்ம்னா கொஞ்சம் காஸ்ட்லி, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம்னா அப்போ ரொம்ப குறைந்த விலை. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஒவ்வொரு வீக்கெண்டும் சனிக்கிழமை அவங்க எங்கே எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன சீன்னு ரிஹர்சல் இதெல்லாம் பண்ணிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் நடக்கும். இப்படி அவங்க ஒரு வருஷம் இந்த படத்தை பண்ணாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும், ஒவ்வொரு வீக்கெண்டில் மட்டும் இந்த படத்துக்கான வேலை பண்ணிக்கிட்டே வந்தாங்க. மற்ற நாள்லலாம் அவங்க மற்ற ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வர்ற சம்பளத்தை இதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரெடி ஆகுது. இதோட எடிட்டிங் எல்லாமே நடந்து இந்த டைம் பீரியடுக்குள்ளே 52 வாரங்கள் தொடர்ந்து இந்த வேலையை பார்க்குறேன். இந்த வீக்கெண்டில் மட்டுமே ஒர்க் பண்ணி ஒரு படத்தை ரொம்ப ஒரு 0 பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்துட்டாங்க. இதை எடுத்து ஒரு ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் அனுப்புகிறாங்க. அதில் ஒரு சின்ன ரெகக்னேஷன் கிடைக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த அடைஞ்சிடறாங்க ஒரே சின்ன ஒரு படத்தில்.
இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், ஒரு 0 பட்ஜெட் ஃபிலிமில் இதை செய்ய முடியும்னு சொல்ல வரேன். நீங்கள் உங்களுக்கான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே பேரலாக இது மாதிரி ஒரு படத்தை எடுத்துட முடியும். அதுக்கு உதாரணம் வந்து இந்த 2 பிரதர்ஸ். அவங்க வேறு யாரும் இல்லை, கிறிஸ்டோபர் நோலன், அவர் தம்பி ஜொனதன் நோலன். இந்த கிறிஸ்டோபர் நோலன், ஜொனதன் நோலன் அந்த முதல் படம் ஃபாலோயிங்ன்ற படம் நான் சொன்ன அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் 16mm எடுத்த அந்த ஃபிலிமில் எடுத்த அந்த படம். ஃபாலோயிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு கதை. ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுற வேலை இல்லாத ஒரு பையன், ஒரு யங்ஸ்டர். அவன் வந்து அவனுக்கு இன்ஸ்பிரேஷன், ஒரு கதை எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷனுக்கு கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணணும், ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்கு வந்து திடீர்னு அவன் ரோட்டில் யாரையாவது ஒருத்தர் சூஸ் பண்ணிவிட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். அவர் போகிற இடம் வர இடம், அவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு, ஒவ்வொரு கேரக்டர் வினோதமான ஆட்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். அதுலேருந்து அவனுக்கு கதை எழுதுறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக அதை செய்கிறான். ஒரு அன்யூஷுவலான ஒரு வேலையை அவன் செய்ய ஒரு சீக்ரெட்டாக ஒன்று பண்ணுறான். அப்படி பண்ண போகும்போது அவன் ஒரு ஆளை சந்திக்கிறான். அவனை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். அப்புறம் ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அது மூலமாக நடக்கிற விஷயங்கள். அதில் வந்து ஒரு கிரிமினல் வேர்ல்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அதில் ஒரு கொலை குற்றத்துக்கு, இவன் செய்யாத ஒரு கொலைக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு இதில் படம் முடியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக இருக்கும். இப்போ ராகவன் டைரக்ட் பண்ணி ஒரு ஹிந்தி படம்லாம் வந்து அந்தாதுன், ஹிந்தியில், தமிழில் அந்தகன். ஸோ இந்த அந்தாதுன் படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா இதே தான். இதை கொஞ்சம் மாற்றி போட்டால் போதும். ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் அதுக்காக ஒரு ஸ்டடி பண்ணணும்னு ஒன்று போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்கிறது இருக்கு இல்லையா. இதில் வந்து அந்தாதுனில் ஒரு மியூசிக் கலைஞன் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் அதுக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு இதுக்காக அவன் என்ன பண்ணிட்டான், தன்னோட கண்ணை வந்து ஒரு லென்ஸ் வச்சு அவன் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்கிக்கிறான். எல்லாம் இருட்டாயிடும். அவனுக்கு கண் தெரியாதவனாகவே அவன் வாழ்கிறான். போகிற இடத்துலலாம் அவன் அந்த மியூசிக்கோட மட்டுமே வாழணும், உலகத்தை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறான். அது அவனோட மியூசிக் கலையை வளர்க்கணும்னு அவன் நினைக்கிறான். போகிற இடத்துல ஒரு கொலை பிரச்சனையில் மாட்டிக்கிறான். அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். அதுக்காக இந்த லென்ஸை எடுத்துகிட்டு போவான். அவன் பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்துருவான். ஸோ அங்கேருந்து அவனோட பிரச்சனை ஆரம்பிக்குதுங்கிற மாதிரியான ஒரு லைன். அது ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் எடுக்கப்பட்டது. ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ரைட்ஸ் வாங்கி இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் அதோட ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன்றது கிட்டத்தட்ட இந்த ஃபாலோயிங்கோட கதை தான். இதை தான் சொல்ல வரேன். இப்போ இந்த கிறிஸ்டோபர் நோலனும் ஜொனதன் நோலனும் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அடுத்த படத்துக்கு வராங்க. இதுதான் இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க வேண்டிய இந்த கதை. இந்த ரிவர்ஸ் ஆர்டர்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா. மெமெண்டோன்ற ஒரு படம். இந்த படம் எப்படி உருவாச்சுன்னா, இவங்க ஒரு ட்ராவல் பண்ணாங்க, ஜொனத்தனும் கிறிஸ்டோபரும். ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து அமெரிக்கன் தான். அதனால் அவங்க அமெரிக்காவில் படித்தார் ஜொனத்தன். இவர் ஷிஃப்ட் ஆகி வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு, அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ், அதாவது ஹாலிவுட்லாம் இருக்கிற அந்த பகுதியில் குடியேறதுக்காக கிறிஸ்டோபர் நோலன் போகும்போது அவரை ட்ராப் பண்ணுறதுக்காக ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து, கிழக்கு கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட வெஸ்ட் கடற்கரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் தூரம். ஸோ இங்கேருந்து அவர் தம்பி வந்து அவரை காரில் ட்ராப் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வர்ற வழியில் இவங்க பேசிக்கிட்டே வந்தாங்க. பேசிட்டு வரும்போது பல கதைகள் இதெல்லாம் பேசிட்டு வராங்க. அப்போ தம்பி கொடுத்த ஒரு ஐடியா, அந்த கதையோட ஐடியா என்னென்னா, ஒருத்தன் வந்து ஒரு இன்சிடெண்ட்டில் அவனுக்கு ஞாபக சக்தி போயிடுது, ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு ஞாபக மறதி பிரச்சனைக்குள்ளே அவன் மாட்டுறான். அது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு திருட்டு கொள்ளை நடக்குது. ஒரு 2 பேர் வராங்க. அதில் ஒருத்தன் அவனோட ஒய்ஃபை அடித்து கொண்டுட்டான், மனைவி இறந்துட்டா. இவனுக்கும் அடிபட்டு அந்த மெமரி லாஸ் வந்ததுக்கே அந்த அடிபட்டது தான் காரணம். ஸோ அதில் ஒருத்தனை இவன் பிடிச்சி அடிச்சிட்டான். ஆனால் இன்னொருத்தன் தப்பிச்சு போயிட்டான். போலீஸ் வந்து அதை இன்னொருத்தன் இருந்தான்றதே ஒத்துக்கலை, கேஸ் மூடுது. ஸோ இவனுக்கு என்னென்னா, அந்த இன்னொருத்தனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இவனுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இவனுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே எந்த மெமரியும், புது ஞாபகங்கள் நிற்காது. ஸோ இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே அவன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு லைனை ஜொனத்தன் வந்து நான் ஒரு கதையை எழுதலாம்னு நினைக்கிறேன்னு ஐடியா சொல்கிறாரு. கிறிஸ்டோபருக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இது ஒரு கதையாக, ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி எனக்கு அனுப்புங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ ட்ரா பண்ணிட்டு போகிற இடத்துல அவர் பண்ணி ஒரு கதையை அனுப்புகிறார். ஆனால் இது வரைக்குமே அது லீனியராக தான் இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு லீனியர் கதை தான். ஸோ இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஏன்னா நம்ம கஜினியில் ஒரு தமிழ் படமாகவே வந்துச்சு இதே கதை. அது வெறுமனே ஒரு பழி வாங்குற ஒரு கதை தான் கஜினியோட தமிழ் படத்தோட ஒரு பெரிய வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சது வந்து
அதிலிருந்து அந்த காதல் காட்சிகள், அசின் சூர்யான்ற ஒரு விஷயம். இந்த அசின் கேரக்டர் மேலே ஒரு சிம்பத்தி வரும். அந்த அசின் கேரக்டர் இறக்கும்போது அவளுக்காக இவன் பழிவாங்கக்கான எல்லா ஒரு எமோஷனல் ரீசன்ஸும் அதில் இருக்கும். ஸோ நம்ம கிளைமேக்ஸ்லாம் அவன் எப்படி தன்னோட இந்த குறைபாடை வச்சுக்கிட்டே அவன் எப்படி இதை கண்டுபிடிச்சி பழி வாங்கினான்ற ஒரு சுவாரஸ்யமான கதையை அதை மாற்றிட்டாங்க. ஸோ இது ஹிந்திலையும் போகும்போது அமீர் கான் வந்து இதை ரொம்ப பெரிய அளவில் பெரும் வெற்றியாக கூட இந்தியில் மாறிச்சு. ஆனால் இந்த கதை இல்லை மெமெண்டோ. இது இந்த கேரக்டரை அப்புறம் அவன் உடம்புல வந்து பச்சை குத்திப்பான், ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பான் போலரைட் கேமராவில். அங்கே ஸ்பாட்டில் எடுத்த உடனே அப்படி பிரிண்ட்டாக வர்ற ஒரு போலரைட் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துப்பான். அப்புறம் சிறு சிறு நோட்ஸ் மாதிரி எழுதி, குறிப்புகள் எழுதி அங்கங்கே வச்சுப்பான். இதை வச்சு தான் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறான்னு இந்த கேரக்டரை அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒரிஜினல் மெமெண்டோவில். அதை அப்படியே கஜினியில் எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மெமெண்டோ சொல்ல வர்ற கதையே வேறு. இதெல்லாம் இருக்கும், அதுலேயும் வேற ஒரு கதை சொல்லுது. அது என்னன்றது பார்ப்போம். இப்போ இந்த ஜொனதன் அந்த தம்பி வந்து எழுதி அனுப்பினார்ல ஸ்கிரிப்ட், அதை எடுத்து கிறிஸ்டோபர் திரும்ப ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னா, இந்த கதையை ரிவர்ஸில் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன் நேராக இருக்கிற ஒரு கதையை ரிவர்ஸில் சொல்லணும்? ரிவர்ஸில்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒவ்வொரு சீன், இப்போது சீன் நம்பர் 1, 2, 3ன்னு ஒரு 20 சீன் எழுதுறீங்கன்னு வைங்க. ஆனால் படத்தில் வந்து 20th சீனை முதல்ல காட்டுறது, அதுக்கடுத்து 19th சீன், அதுக்கடுத்து 18, அதுக்கடுத்து 17, அப்படியே ஒன்றுக்கு வர்றது. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில், ஸோ ரிவர்ஸ் குரோனாலஜி. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் கதை சொல்கிறதுங்கிற ஒரு ஐடியாவுக்கு அவர் அடைகிறார். அந்த ஐடியா அவர் அதுக்கு முன்னாடி சினிமாவில் அப்படி எடுக்கப்படலையானா எடுக்கப்பட்டிருக்கு. 80sலேயே ஒரு படம் பெட்ரேயல்னு ஒரு படம் இருக்குது. அது வந்து ரிவர்ஸில் தான் இருக்கும். அது நாடகமாகவும் போடப்பட்டது. அதாவது கடைசி காட்சி முதல்ல இருக்கும், அதுக்கு கடைசிக்கு முந்தின காட்சி அடுத்தது, அப்படி ரிவர்ஸில் ஆரம்பித்து கதையோட முதல் காட்சி படத்தோட கடைசி காட்சியாக இருக்கும். இது பெட்ரேயல்ன்ற படத்துலையும் பண்ணப்பட்டிருந்தது. அது வந்து ஒரு துரோகம் செஞ்ச ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணி கணவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோடவே அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தது. அதை பற்றின ஒரு கதை. இது ஒரு ரியல் இன்சிடென்ட், ரியல் லைஃப் இதை வந்து பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை. அதுவும் பேசப்பட்ட வெற்றி அடைந்த ஒரு நல்ல கதை தான். அதோட சுவாரஸ்யமே என்னென்னா, அது ரிவர்ஸில் இருக்குங்கிறது தான். ஸோ அந்த ரிவர்ஸ்ன்ற ஐடியாவை ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் வேற ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தினார். இவருக்கு என்ன அது தேவையாக இருக்குன்னா, இவனுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு அந்த புது மெமரி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுக்கு இம்மிடியேட்டாக முன்னாடி என்ன நடந்ததுன்றது அவனுக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒருத்தன் இருக்கான்னா அவனோட மனநிலை என்ன, அவன் இப்போ எவ்வளோ குழப்பத்தில் இருப்பான் அப்படிங்கிறத ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். வெறுமனை அப்படி இருக்கான்னு காட்டினா மட்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வராது. இப்போ கஜினிலலாம் அப்படி தான் காட்டியிருப்பாங்க. அவனுக்கு புரியலப்பா, அவன் முழிக்கிறான்ப்பா, அவன் ஏதோ தடுமாறுறான்ப்பாங்கிற மாதிரி தான் நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒரு ஹாயாக படம் பார்த்துருப்போம். ஆனால் மெமெண்டோவில் எப்படி இருக்குன்னா, நமக்கே ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்குறதே லாஸ்ட் சீன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது நமக்கும் ஆடியன்ஸுக்கான நமக்கும் தெரியாது. எப்படி அந்த கேரக்டருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாதோ, மறந்து போச்சோ, அதே மாதிரி ஆடியன்ஸான நமக்கும் முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ இந்த ரிவர்ஸில் கதை சொல்லும்போது, இப்போ 20வது சீன் என்னங்கும்போது 19வது சீன் நமக்கு தெரியாமல் 20வது சீனை பார்க்குறோம். திரும்ப 19வது சீன் என்ன நடக்கும்போது, இதனால தான் 20ஆன்னு நமக்கு புரியும். ஆனால் 18, 17 என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த 19 ஆரம்பிக்கும் போது அதே குழப்பம் இருக்கும். என்னடா இது, எங்கே இப்படி இவன் எப்படி இந்த ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், இந்த ரூமுக்கு எப்படி வந்து சேர்ந்தான்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியாது அவனுக்கு. இந்த வர்ற ஆள் யார், இது புது ஆளா அல்லது பழக்கமான ஆளா, அந்த குழப்பம் அவனுக்கு இருக்கும், அந்த ஹீரோக்கு. அதே குழப்பம் படம் பார்க்குற நமக்கும் இருக்கும். ஸோ அந்த மெயின் கேரக்டரோட குறைபாடு இருக்கு இல்லையா, அவனோட அந்த ஞாபக மறதிங்கிற பிரச்சனை, அது வந்து ஆடியன்ஸுக்கே அது இருக்கிற மாதிரி அந்த கதையில் இருக்கிற அவ்வளோ தத்தளிப்புகள் கொந்தளிப்புகள்லாம் படம் பார்க்குற நமக்கே வந்து இருக்கும். ஏன்னா நமக்கும் தெரியாது, நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நம்மளை ஒரு திக்கு தெரியாத ஒரு காட்டில் விட்டுட்ட மாதிரி என்னடா நடக்குதுன்னு ரொம்ப ரொம்ப கூர்ந்தும் ஆராய்ச்சி பண்ணியும் பார்த்து படம் முடியும் போது தான் நமக்கு எல்லாம் புரியுங்கிற அளவுக்கு அது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த கதையை வந்து அவர் 2 பகுதியாக பிரிச்சுக்கிறாரு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிறது, ஒரு பாஸ்ட்டில் நடக்கிறது. ஸோ இந்த பாஸ்ட்டை வந்து அவர் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸாக பண்ணார்.
ப்ரெசென்ட் உள்ளதை கலராக மாற்றினார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் லைன்ஸ் இருக்கும், 2 ஸ்டோரி லைன்ஸ். ஸோ ஒரு ஸ்டோரி லைன் முழுக்க, ஒரு டைம் லைன் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், இன்னொரு ஸ்டோரி லைன் முழுக்க கலரில் இருக்கும். ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் உள்ளது ஆர்டரில் தான் இருக்கும், 1லேருந்து 2, 3, 4, 10 வரைக்கும் போதுன்னு வைங்க. இந்த கலரில் இருக்கிறது தான் ரிவர்ஸில் இருக்கும், 20, 19ன்னு வரும். ஸோ இந்த 2 ட்ராக்கும் இன்டர்கட் ஆகி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சீன், கலரில் ஒரு சீன்னு போயிட்டுருக்கோம். இந்த 2 இன்டர்கட் ஆகி ஃபைனல் எண்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு மாறும், படம் முடிஞ்சிடும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறது முன்னாடி இருந்து அப்படி ஃபார்வர்டில் போயிட்டுருக்கு கதை, கலர்லங்கிறது பின்னாடி இருந்து ரிவர்ஸில் வந்துகிட்டே இருக்குது. இது 2 ஒரு லாஸ்ட்டில் படத்தோட எண்டில் 2 ட்ராக்கும் ஒன்று சந்திக்குது, மீட் பண்ணுற இடம் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ன்னு மாற்றினார். இதோட ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப சுவாரஸ்யம். இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருமே மிரண்டு போனது, அப்போது அந்த படம் வந்த 2000 வருஷம், ஒரு 25 வருஷம் முன்னாடி வந்த படம் வந்தோடனே உலகம் முழுக்க அதை பற்றி பேச்சும் இதுவும் விவாதங்களும் ஆர்கியூமெண்ட்ஸும் உண்டாச்சு. இது படம் என்ன சொல்லுது, என்ன கதை, என்ன இதை புரிஞ்சுக்கிறதுலேயே ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இது வருது. அப்புறம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்குது, விருதுகள் கிடைக்குது. ஸோ ஒரு கவனிப்பை, உலக சினிமாவோட கவனிப்பு கிறிஸ்டோபர் நோலன் மேலே வந்தது. கிறிஸ்டோபர் நோலனுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டூடியோவில் படம் பண்ணுற வாய்ப்புகள் கிடச்சி, இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரிய உயரம், உலகத்திலே ஒரு நம்பர் 1 டைரக்டருங்கிற மாதிரியான ஒரு இடத்த இன்றைக்கி கிறிஸ்டோபர் நோலன் அடைஞ்சிருக்கார். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி வந்து இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் அவர் பண்ண ஒரு யுக்தி. அதை வந்து படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்து சுவாரஸ்யம். நான் இந்த கதை வந்து கஜினி சொன்ன கதை இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா. முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த கதை வந்து வெறும் பழிவாங்கிற கதையே இல்லை, இது வேற ஒரு விஷயத்த பேசுது. இது வந்து இந்த குறைபாடுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, இந்த ஒரு ஞாபக மறதி குறைபாடுங்கிறத நம்ம எல்லாம் ஆடியன்ஸாக நம்ம எதை பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருப்போம்னா, அந்த கேரக்டருக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் மறந்து போயிடுச்சு, ஐயோ பாவம், அவன் அதை தேடி அது என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சி கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு பழிவாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்னு நம்ம கதை பார்த்துட்ருக்கோம். ஆனால் உண்மையில் அந்த கேரக்டரோட உண்மையான பிரச்சனை என்னென்னா, இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே அதுக்கு சவால். ஸோ இனிமேல் அவன் எதுக்காக வாழணும் அப்படின்றதே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அவன் அந்த பழிவாங்கிறவங்க ஒரே நோக்கத்துக்காக தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அந்த நோக்கம் மட்டும் அவனுக்கு இல்லைன்னா அவன் லைஃப் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவனுக்கு ஞாபக மறதி உள்ள ஒரு பேஷண்ட், அவன் கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ஆசிரமத்திலேயே இருந்து அவன் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு சக்கையான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும். அது இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையை அவனுக்கு எது கொடுக்குதுன்னா இந்த தேடல் தான். இன்னும் இருக்குது, அவனை பழி வாங்கணும், எனக்கு என் மனைவியை கொண்டுட்டான், எனக்கு இப்படி என்ன நிலைமைக்கு அவன் தான் காரணம், அவனை பழி வாங்க போகிறேன்னு அவன் நோக்கத்தில் ஒன்று தேடிகிட்டே இருக்கான் இல்லையா. அது மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த நோக்கம் மட்டும் இல்லைன்னா அவன் வாழ்ந்துருக்கவே முடியாது. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸில் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இவனோட இந்த மெமரி லாஸையும் இவனுக்கு இருக்கிற இந்த பழிவாங்குறங்கிற ஒரு எண்ணத்தையும் யூஸ் பண்ணி பல பேர் இவனை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவன் தேடிட்டு இருந்த ஆளை ஒரு வருஷம் முன்னாடியே இவன் பார்த்து கொண்டுட்டான். ஸோ அதுக்கப்புறமும் கூட ஒரு அண்டர்கவர் ஒரு போலீஸ்காரர் இருப்பார், அவர் இவனை யூஸ் பண்ணி சில ஆளுங்களை கொல்றதுக்கு, இவன் தான்ப்பா நீ தேடிட்டு இருக்கிற அந்த ஜான்ங்கிற ஆள் இவன் தான் அப்படின்னு அவனை டைவெர்ட் பண்ணி இவன் அதை நம்பி அவனை போய் கொலை பண்ணுறது, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இவனை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடியாள் மாதிரி இவனோட கண்டிஷனை யூஸ் பண்ணி அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர், ஒரு பெண் கேரக்டர் இருப்பா, அவன் வந்து இவனை பயன்படுத்தி தனக்கு தேவையான ஒரு வேலையை இவனை வச்சு பண்ண வைப்பா. ஆனால் அது அவனுக்கு தெரியாமல் அவன் வந்து தான் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயமா மாற்றி அதை பண்ண வச்சிருப்பா. ஸோ இவங்க எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னை பயன்படுத்திக்கிறாங்க, என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் அவனுக்கு தெரிய வருது. அப்போ தான் அவன் இந்த போலீஸ்காரர், அந்த அண்டர்கவர் போலீஸ்காரர் வந்து அதை காட்டுறாரு, ஃபோட்டோலாம் பாரு, நீ ஒரு வருஷம் முன்னாடியே நீ அவனை கொண்டுட்டு எடுத்த ஃபோட்டோன்னு அந்த போலராய்டு இவனே எடுத்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு. ஸோ அந்த நெஞ்சில் பச்சை குத்துன அந்த பேரையும் அவன் கொண்டு அந்த ஆளையும் காட்டி அந்த ஃபோட்டோவில் இருக்கும். அப்போ தான் தெரியும், ஓ நான் தேடிட்டு இருந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், கொண்டுட்டேன். இதெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறமும் நான் பல கொலைகள் பண்ணிகிட்ருக்கேன், இவங்க என்னை அப்படி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. தெரிய வந்ததும் அவன் என்ன பண்ணியிருக்கணும், அவன் வந்து சரி இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம்னா ஒரு இதுக்கு தானே போயிருக்கணும், ஒரு மென்டல் அசிலம் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துல தான் அவன் போய் இருந்திருக்கணும். ஆனால் அவன் அதை பண்ணலை. அவன் என்ன நினைக்கிறான்னா, அப்படி அவன் வாழ்க்கை வந்து ஒரு வெஜிடபிள் மாதிரி ஒரு சக்கையான வாழ்க்கையாக வாழ அவன் விரும்பலை.
அதுக்கு அவன் கண்டுபிடிக்கிற வழி என்னென்னா, அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஒரு வருஷம் முன்னாடி எடுத்த அந்த ஆல்ரெடி கொலை பண்ணிட்டேன்னு தெரிய வர்ற ஃபோட்டோ, அது ஒரு எவிடன்ஸ். அதை வந்து அவன் எரிப்பான். அவன் தனக்கே அது தெரிய வேண்டாம்னு நினைப்பான். எரிச்சிட்டு இந்த அண்டர் கவர் போலீஸ் இருக்கார் இல்லையா, இவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். இவர் தான் இவ்வளவு நாள் இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர். இவனை பற்றி எல்லா ரகசியம் தெரிஞ்சவர். அவரோட கார் நம்பர் பிளேட்டையே அவன் உடம்புல பச்சை குத்திப்பான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த பச்சை குத்திட்டு அவனை தொடர்ந்து தேடி போய் அவனை கொல்றான் அப்படிங்கிறது. ஸோ இந்த பச்சை குத்திக்கிறார் இல்லையா அந்த நம்பர் பிளேட்டை, அதுதான் இந்த கதையோட மிட் பாயிண்ட். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த கதையும் கலரில் ரிவர்ஸில் வந்த கதையும் மீட் பண்ணுற இடம் இவனோட இந்த முடிவு. ஸோ கலரில் நம்ம என்ன கதை பார்த்துட்டு இருந்தோம்னா இது வரைக்கும், இவன் வந்து எப்படி ஒரு தன்னோட பச்சை குத்தி இருக்கிற இதெல்லாம் வச்சுட்டு அந்த போலரைட் ஃபோட்டோவில் இருக்கிறதையும் குறிப்புகளையும் வச்சுக்கிட்டு அந்த ஆளை தேடி தேடி அவனை கொண்டான் வச்சான் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் அந்த அண்டர் காப் வந்து ஆக்சுவலாக இவன் தேடின அந்த ஜான்ஜியே இல்லை. உண்மையான விஷயம் என்னன்றது இந்த கதையோட மிட் பாயிண்டில் இருக்குது. ஆனால் படத்தில் இது எண்டில் வரும், கிளைமேக்ஸில் வரும். ஸோ இந்த படம் வந்து முடியும் போது நமக்கு உண்மை தெரிய வரும். இவனே எடுத்துக்கிட்ட அந்த முடிவு, தன்னோட வாழ்க்கை வந்து வெறுமன ஒரு ஒரு அர்த்தமில்லாத ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவனுக்கு எல்லாம் மறந்துடும். ஸோ புதுசாக ஒன்றையும் கற்றுக்க முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது, எந்த வேலையும் அவனுக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க, அவனுக்கு வேறு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி நிலைமை. அவன் தனக்கான ஒரு தேடல் அவன் ஆல்ரெடி அவன் மைண்டில் இருக்கு இல்லையா, அதை அவன் தேடி அவனே வந்து அதை கன்டினியூ பண்ணிக்கிறான். அவன் அந்த உண்மையை அவனே விரும்பலை, அதை வந்து தொடர்ந்து அவன் லைஃப்பை உருவாக்கிக்கிறதுக்காக அந்த போலீஸ்காரரே அவன் கொள்றான். ஏன்னா அந்த போலீஸ்கார் இவனை யூஸ் பண்ணி கொலையெல்லாம் பண்ண வச்சிருக்காரு இல்லையா, அவனை பழி வாங்குறான். ஸோ என்னை ஏமாத்துனீங்க அதனால் நான் அவனை கொள்றேங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கிற ஒரு இடம் வரும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸில் அவங்க ஒரு இடம் இருக்குது அதில். அதாவது இவன் இதுக்கு முன்னாடி இந்த மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா, இந்த மெயின் கேரக்டர் ஹீரோ அந்த லியோனார்டுன்ற ஒரு கேரக்டர், இந்த லியோனார்டு வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அவன் வந்து இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற அதாவது இப்போ ஒரு மனிதருக்கு ஒரு இறப்போ அல்லது ஒரு வாழ்க்கையில் இது மாதிரி இன்னும் பண்ண முடியாத மாதிரி ஒரு நோயிலையோ ஒரு பிரச்சனையிலையோ மாட்டிக்கிட்டாருன்னா அவருக்கான இன்சூரன்ஸ் பணம் கவர்மெண்ட்லேருந்து வரணும், அந்த கவர்மெண்ட் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு ஏஜென்ட் வருவார், ஒரு இன்வெஸ்டிகேட்டர், ஒரு விசாரணை அதிகாரி வந்து இது வந்து இவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறவர். ஸோ இந்த விசாரணை அதிகாரி வேலையை தான் அவன் பார்த்துருப்பான் அந்த லியோனார்டுன்ற இதுக்கு முன்னாடி. ஸோ அவன் வந்து தன்னோட முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சாமின்னு ஒரு கேரக்டர் வரும், ஒரு ஆள். அவருக்கு வந்து இதே மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கும். அதாவது புது ஞாபகங்கள் எதையும் வைக்க முடியாது, புது ஞாபகங்கள் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே அந்த ஞாபகம் மறந்துடும் அவனுக்கு. ஸோ ஷார்ட் டைம் மெமரி. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிற சாமிங்கிற ஒரு ஆளை இவன் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டராக மீட் பண்ணுவான். இப்போ இந்த சாமிக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் கொடுக்குறதா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான். அவன் சில டெஸ்ட்லாம் வைக்கிறான், இது பண்ணுறான். அந்த டெஸ்ட்டில் அவன் என்ன முடிவு எடுக்கிறான்னா, இல்லை இந்த சாமி வந்து இது வந்து ஃபிசிக்கல் நோயே இல்லை, இது வந்து ஒரு சைக்காலஜி தான், இவன் சைக்காலஜிக்கலாக தான் இவனே எல்லாம் இதை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதனால் இவனுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணத்தை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான் அதிகாரியை. ஸோ இதுக்கப்புறம் இந்த சாமிக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த சாமியோட ஒய்ஃப் வந்து ஒரு சீரியஸான சர்க்கரை நோய் உள்ள ஒரு பேஷண்ட், அவங்க ஒய்ஃபு, அந்த சாமியோட ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லி இன்சுலின் போட்டுக்கணும், இன்சுலின் ஊசி போட்டுக்கணும், அந்த அளவுக்கு அவங்க டயபெட்டிக். ஸோ இந்த இன்சுலின் ஊசி போடுறது யாருன்னா இந்த கணவர். எப்போ வந்து எனக்கு இன்சுலின் போடுங்க டைம் ஆயிடுச்சு, ஊசி குத்துற டைம் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஊசி குத்திடுவார். ஆனால் அவருக்கு முன்னாடி பின்னாடியெல்லாம் மறந்துடும் இல்லையா. ஸோ இந்த ஒய்ஃப் என்ன நினைப்பான்னா, இவரை வந்து டெஸ்ட் பண்ணுவோம், இவருக்கு வந்து சைக்காலஜிக்கல் பிரச்சனையா அல்லது நிஜமாகவே அவருக்கு ஃபிசிக்கலாகவே அவர் மறந்துடுறாரா, மூளையில் இருக்கிற பிரச்சனையா அல்லது இதுவா ஒரு மனநிலையா அது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் இன்சுலின் போடுங்க அப்படின்னு சொல்லுவாள். அவள் வந்து இன்சுலின் போட்டு போய் உட்காந்துருவார். அதுக்கப்புறம் அது போட்டதை மறந்துடுவார். திரும்பவும் அவள் போடுங்க வந்து போடுவார், திரும்பவும் போடுங்க, திரும்ப இவன் என்ன நினைப்பான்னா, ஏதோ ஒரு மொமெண்ட்டில் அவருக்கு ஞாபகம் வந்துடாதா, நம்ம ஆல்ரெடி இப்போ தானே போட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிடுவாரே அப்படின்னு பார்க்குறா. திரும்ப இன்சுலின் போட்டோன்னா அந்த ஒய்ஃப் இறந்து போயிடலாம். ஸோ இந்த கதை நடுவில் சம்மந்தம் இல்லாமல் இது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லப்படும். எண்டில் இந்த அண்டர் கவர் காப் வந்து இவனுக்கு அதை
இந்த கதையோட மிட் பாயிண்ட்டு, ஆனால் நம்ம படத்தோட கிளைமேக்ஸ் இது. அந்த அண்டர் கவர் காப்பு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இல்லையா, இந்த நீ வந்து ஆல்ரெடி ஒரு வருஷம் முன்னாடியே அந்த திருடங்களை ஒருத்தனை கொண்டுட்ட அப்படின்னு, அதை நீ தேடிட்டு இருந்த ஆளை கொண்டுட்டேங்கிறது ரிவீல் பண்ணும்போது அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. என்னென்னா, அந்த சாமின்னு ஒரு ஆளை பற்றி இவன் சொன்னால, நான் போகும்போது பார்த்தேன் ஒரு பேஷண்ட், இதே மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்தான், அது இவனை மாதிரி இன்னொரு ஆள் இல்லை, இவனே தான் அது. அதாவது இந்த லியோனார்டோட மனைவி எப்படி இறந்தாங்கிறதே இவங்க சொல்கிற மாதிரி அந்த கொள்ளையடிக்கப்பட்டதுனால மனைவி இறந்து இவனுக்கு இதெல்லாம் ஆகலை, இவனுக்கு மெமரி லாஸ் ஆச்சு, அது ஒரு நோயாக இவனுக்கு வந்தது. இவனோட மனைவி வந்து இவனை இன்சுலின் போட சொல்லியே அவளும் இறந்துட்டா, அவன் கையாலேயே அவள் இறந்துட்டா. ஸோ அவன் செத்ததுக்கும் வந்து காரணம் இவனே தான், வெறியாள் இல்லை. ஆனால் இந்த அதிர்ச்சி இருக்கு இல்லையா, அதனால் அவன் மைண்டு வந்து என்ன பண்ண, அவனுக்கு எதுவுமே வந்து லாங் டேர்மாக மெமரியில் நிற்காது. ஸோ இந்த சம்பவத்தெல்லாம் அவன் எப்படி மெமரியில் வச்சுருப்பான்னா, யாரோ இன்னொரு பேஷண்ட்டுக்கு நடந்தது, நான் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் மெமரியில் அதை வச்சுருப்பான். ஸோ இது இந்த அண்டர் கவர் காப்பி வந்துட்டு சொல்லுவான், அது நீ வேறு யாரும் இல்லை, நீயே தான், உன் மனைவி ஒன்றும் அவங்க கொள்ளலை, நீ பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் விஷயம் நடக்கலை, உன் கையால் தான் அவன் செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தெரிய வரும். இவன் இதையும் சேர்ந்து தான் அவன் மறக்கணும்னு நினைக்கிறான். ஸோ இப்போது இந்த மைய கதாபாத்திரத்தோட நோக்கம் வந்து தொடர்ந்து தான் வாழ்கிறதுக்கான ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணிக்கிறது, ஒரு நோக்கத்தை, வாழ்கிறதுக்கான ஒரு நோக்கத்தை க்ரியேட் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு இடம் தான் அந்த அவன் முடிவெடுக்கிறது. இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக காட்டப்படும், இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட். ஸோ இதுக்கு வரைக்கும் கடலில் நம்ம பார்த்த, ரிவர்ஸில் பார்த்த எல்லா கதையும் அங்கே தான் கொண்டு போய் முடியும். ஓ, இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரும். ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து அவ்வளோ பிரமாண்டமாக அதில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த கதை பார்த்திங்கன்னா, இப்போது கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு மலையாள படத்தில் கூட ஒரு ஒரு பெரியவருக்கு வந்து இதே மாதிரி மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கும். அவர் தேடி தேடி ஒன்றை கண்டுபிடிப்பார், தான் பேரன் எப்படி செத்து போனான், அவனை எங்கே புதைச்சாங்க அப்படின்றது, இவரே தான் புதைச்சாருங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் வரும் அதில். ஸோ இவர் ஒவ்வொரு தடவையும் அதை கண்டுபிடிப்பார், எல்லா எவிடன்ஸையும் போட்டு கொளுத்திடுவார். திரும்ப அவருக்கு தோணும் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவனை கண்டுபிடிக்கணும்ன்ட்டு திரும்ப, ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டார் நடுவில். ஸோ திரும்ப திரும்ப தகவல்களை தேடி தேடி சேகரித்து எழுதி எழுதி வச்சு சேர்த்து திரும்ப எரிச்சிடுவார். அவங்க அதை கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு மலையாள படத்தில், சமீபத்தில் ஒரு படத்தில் கூட அது பண்ணாங்க. ஸோ ஒரு கதையை எப்படிலாம் உருவாக்கலாங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்த ரிவர்ஸ்ன்ற இந்த ஸ்க்ரீன் பிளே ஆர்டர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலமாகிடுச்சு இந்த மெமெண்டோ படத்துக்கு அப்புறம். இதை இன்னும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டது வந்து இர்ரிவர்சிபிள்னு ஒரு ஃப்ரெஞ்சு படம். இர்ரிவர்சிபிள் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஏன்னா இந்தியா முழுக்க தமிழில் பொதுவாகவே நிறைய பேர் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, ரொம்ப சிறந்த படம்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உலக அளவில் அது வந்து ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கதை. கான்ட்ரவர்சி இந்த சென்ஸ் அது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்காது. ஒரு கே வேர்ல்டு, கேஸை வந்து அது ஒரு மாதிரி தப்பாக காட்டும். கேஸ் வந்து ஒரு ரேபிஸ்டாக ரொம்ப மோசமானவங்களெல்லாம் அதில் அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கும். அதனால் அதுக்கான பெரிய விருதுகளோ எதுவுமே வாங்கலை அந்த படம். ஆனாலும் நம்ம ஊரில் அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு, ஏன்னா அதில் வயலன்ஸ் வந்து உட்காந்து படம் பார்க்க முடியாத அளவுக்கு வயலண்ட்டாக இருக்கும் படம். அதில் ஒரு ரேப் சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப கொடூரமான ஒரு ரேப், இது வரைக்கும் எடுக்கப்பட்டதுலேயே மோசமான ரேப் அது. அதாவது மோசம் இன் த சென்ஸ் அது ஒரே லாங் ஷாட்டில் தான் இருக்கும், ஒரு லாங் டேக்கில் இருக்கும், அதாவது கட் இல்லாமல் லாங் டேக்கில் அந்த படம் பட்டிருக்கும். அதை பார்க்க முடியாது. அது ஒரு 9 நிமிஷம் காட்சி, ஒரு பெண்ணை துன்புறுத்தி அவளை அடித்து தாக்கி இது பண்ணுறது மாதிரி. அது வந்து அந்த 9 நிமிடங்களில் கொஞ்சம் கூட உங்களால் ரசிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்புறம் இதில் நிறைய வயலன்ஸ். ஸோ இந்த வயலன்ஸுக்காகவும் இதோட இதுக்காகவும் அது வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான ஒரு கதை. ஆனால் அதில் அந்த இர்ரிவர்சிபிள் அப்படின்ற டைட்டிலோடு அதை அவங்க வச்சதுக்கு காரணம், அவங்க ஏன் அந்த ரிவர்ஸில் அந்த கதையை சொல்லணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்றத ஒரு விஷயந்தான் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒரு மோனிகா பெலுச்சிக்கு அப்போது பெரிய மரியாதை இருந்த டைம். மெலினா மாதிரி ஒரு படம் உலகம் முழுக்க பாப்புலராக இருந்தப்போ மோனிகா பெலுச்சியும் அவனோட ஹஸ்பண்ட், ரியல் லைஃப் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கலாம் அப்படிங்கும்போது அவசர அவசரமாக பண்ணப்பட்ட ஒரு கதை தான் இது. ஸோ இந்த டைரக்டர் வந்து என்ன கிளவராக பண்ணிக்கிட்டாருன்னா, இந்த கதையை நான் ரிவர்ஸில் சொல்ல போகிறேன்னு முடிவு பண்ணுறாரு. இல்லைனா அது நேரடியாக சொல்லியிருந்தால் ஒரு ரொம்ப சாதாரணமான கதை. அது ரிவர்ஸில் சொல்லும்போது அது கதையோட அழகே
கூடிடுச்சு. அந்த படமாகவே அது ரொம்ப சிறந்த படமாயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாருன்னா, இந்த ரிவர்ஸில் சொல்லும்போது கூட ஒவ்வொரு காட்சியும் ஒரு கண்டினியூஸ் ஷாட்டாக இருக்கும், ஒரே சிங்கிள் ஷாட்டாக இருக்கும். சில ஷாட்டு நிஜமாகவே கேமராலே அதை எடுத்தாங்க, சிலது வந்து டெக்னிக்கலாக குட்டி குட்டியாக எடுத்து சேர்த்து ஒரு ஷாட் மாதிரி காட்டினாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன்லாம் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆகும். நடந்து ஒரு ரயில்வே மெட்ரோ இதுக்குள்ளே இறங்கி, சப்வேயில் இறங்கி மெட்ரோ ரயிலுக்கு ஏறி ஒரு 3 கேரக்டர் பேசிக்கிட்டே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பேசிக்கிட்டே போய் அந்த இன்னொரு ஸ்டேஷனில் இறங்கி வெளியில் வர்ற வரைக்கும் ஒரு ஷாட் போகும். ரொம்ப நேரம் அந்த ஷாட் கட்டே இல்லாமல் அது கண்டினியூஸாக ஷாட் போகும். அதை யோசித்து பார்த்தா அது எவ்வளோ பிளானிங் இருக்கணும், அது அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ மெனக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த படம் முழுக்கவே சிங்கிள் ஷாட், எல்லாமே ஒவ்வொரு சீனும் ஒரு ஷாட், சீன் முழுக்க ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்டிருக்கும். மொத்த படமும் அது மாதிரி ஒரு 14 சீக்வன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ 14 சீக்வன்ஸ், அதில் 14வது சீக்வன்ஸ் முதல்ல, 13 அடுத்து, 12 அடுத்து, 11 அடுத்துன்னு ரிவர்ஸ்லேயே அடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது சொல்ல வர கதை வந்து ரொம்ப சிம்பிள் கதை. நான் சொன்ன பெட்ரேயல்னு ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் வந்து அதுதான் அவருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ இந்த ரிவர்ஸ் கதையில் அவர் அதையும் எடுத்துக்கிட்டாரு. ஒரு கல்யாணம் ஆக முடிவு பண்ணுற ஒரு 2 பேர் கப்புள் லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. இப்போ அடுத்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் இருக்காங்க. இந்த பையன் இவங்களுக்குள்ளே இப்போ குழந்தை உண்டாகிறத பற்றின ஒரு இது இருக்கும். அவங்க ஒரு அந்த ஸ்ட்ரிப்பை செக் பண்ணுறா, அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, சின்னதாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் அவள் குழந்தை உண்டாயிட்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த டைமில் இவங்க இது எல்லாமே ஒரே நாள் நடக்கும், இந்த மொத்த படமே ஒரே நாள் கதை. ஸோ இப்போ இந்த டைமில் இவங்க ஒரு பார்ட்டிக்கு கிளம்பணும். அந்த பார்ட்டிக்கு இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வரப்போகிறான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா இந்த பொண்ணோட எக்ஸ் லவர். ஸோ இதில் வந்து இந்த இப்போ கல்யாணம் பண்ண போகிற இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த ஹீரோக்கு. என்னென்னா, ஐயோ உன்னோட பழைய லவ்வர் அவனும் இப்போ இதுக்கு வரான், அவங்க கூட நம்ம போக வேண்டியிருக்கேங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இவனுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த படத்தோட மொத்த கதைக்குமான ஒரு க்ளூ அதில் இருக்குது. அவன் சொல்லுவான், ஆக்சுவலாக பாரு, நான் உன்னோட காதலனா அவன் இருக்கும்போது, உன் எக்ஸுக்குள்ள வர உன் கூட இருக்கும்போது நான் அவன்கிட்ட இருந்து உன்னை பறிச்சுக்கிட்டேன், அவங்ககிட்ட இருந்து நான் உன்னை திருடிட்டேன் இல்லையா, அவன் எடுத்துக்கிட்டேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ மோனிகா பெலுச்சி சொல்லுவா, ஏன் அப்படி சொல்கிறேன், நான் என்ன ஒரு பொருளா, நான் என்ன பண்டமா, நான் என்ன ஒரு இதுவா திருடுறதுக்கு, அவன்கிட்ட வந்து எடுத்துக்கிறதுக்கு, அவன் என்ன வச்சிட்டு இருந்தான், அதை நீ எடுத்துக்கிட்டேன்னா என்ன அர்த்தம், நான் என்ன ஒரு பொருளாக தான், நான் உயிருள்ள ஒரு ஆள் இல்லையா, நானே முடிவு பண்ணி தானே நான் உங்ககிட்ட வந்தேன். ஒரு பெண்ணை வந்து நம்ம எப்போவுமே ஒரு உடைமையாக ஒரு உடைமையாக பார்க்குற ஒரு இது இருக்குது. அப்படி இல்லை உயிருள்ள ஒரு ஒரு மனுஷி அப்படின்னு பொதுவாக ஆண்கள் பார்க்குறதில்ல. இதுதான் இந்த படத்தோட கதையில் அவங்க சொல்ல வர்ற பிரச்சனை. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அந்த சப்வே சீன் சொன்னாலே, ட்ரெயினில் இவங்க அந்த பார்ட்டிக்கு போகிற வழியில் இவங்க 3 பேரும் பேசிகிட்டே வருவாங்க. அதில் என்னென்னா, மோஸ்ட்லி அந்த எக்ஸ் லவருக்கும் இந்த பொண்ணுக்குமான சீண்டல்கள், அவங்க பேசிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, கிண்டல் அடிச்சுக்கிறது, ஆர்கியூ பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதில் அந்த இப்போ ஃபியான்ஸேவாக இருக்கிறவனுக்கு அது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னடா இது, இப்போ அவள் என் கூட இருக்கா, ஆனால் அவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கா, அப்படி அவங்க பேசிக்கிற சம்பவங்கள் எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஒன்று, நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட காதலியை நான் எடுத்துக்கிட்டேங்கிற ஒரு கில்ட்டும் அவனுக்கு இருக்குது. அதே சமயத்தில் இது அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் அந்த ஃபியான்ஸே என்ன பண்ணுறான்னா, அவன் ஓவராக போதை மருந்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அவனை இது பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு உடமையான ஒரு பொண்ணு அவனோட உடமையாக இருந்தது, நான் எடுத்துக்கிட்டேங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ இதில் அவன் ரொம்ப ஓவராக ட்ரக்கெல்லாம் எடுக்க ஆரம்பித்தோடனே இவன் அதை முதலேருந்தே வார்ன் பண்ணிகிட்டே இருப்பான், வேணாம் பண்ணாத, நீ அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கேங்கிற மாதிரி வார்ன் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் கேட்குற இதிலே இல்லை. இப்போ ஒரு பாயிண்டில் அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு, நான் கிளம்புறேன் பார்ட்டிலேருந்து அப்படின்னு அவன் பாதியிலே நைட்டில் தனியாக வெளில போகும்போது அந்த எக்ஸ் லவர்கிட்ட வந்து, நீ இவனை கொஞ்சம் பாரு, இவன் பாட்டுக்கு ஓவராக போதையாகி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கப்பறான், இவனை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவன் தனியாக விறுவிறுன்னு அங்கேருந்து அந்த பார்ட்டிலேருந்து கிளம்பிடுவான். இது எல்லாமே நடக்கிறது இவங்க தேவையில்லாத இந்த பிரச்சனையினால இவன் தனியாக போனவன் வந்து ட்ரெயின் எடுக்கிறதுக்காக ஒரு சப்வேக்கு போவான். ஸோ சப்வே வந்து ஒரு நைட்டில் ஆள் இல்லாத ஒரு சப்வேல தனியாக ஒரு பொண்ணு
போகிறா. போகும்போது அந்த சப்வேல வந்து ஆல்ரெடி ஒரு ஆள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை ஒரு திருநங்கையை வந்து ஒருத்தன் ஏதோ ரேப் பண்ணுற மாதிரி ஒரு இது நடந்துகிட்ருக்கும். அப்போது இவன் சத்தம் போடுவா, இவனை பார்த்தா அவங்க ஓடுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ அந்த ரேப்பிஸ்ட் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு இந்த பொண்ணை வந்து பிடிச்சிப்பான், பிடிச்சிட்டு அவளை ஒரு ரேப் பண்ணுறான். ஸோ இது வந்து இந்த ஷாட் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கும், தூரத்தில் தான் நடக்கும், ரொம்ப க்ளோஸாக அதை ரொமான்டிசைஸ் பண்ணியெல்லாம் காட்ட மாட்டாங்க. காரணம் வந்து இந்த சீனில் ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, மோனிகா பெலுச்சி வந்து அன்னைக்கு வந்து உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய பேரழகின்ற மாதிரியான ஒரு இது பிம்பம் உருவாயிருந்த டைம் அது. நான் மெலினான்னு ஒரு படம் வந்து முழுக்க முழுக்க அந்த பெண்ணோட அழகு 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 தான் படம் ஃபுல்லாக பிகினிங் டு எண்டு. ஒரு அழகான பெண்ணுங்கிறது தான் கதையாகவே இருக்கும். அதையே சொல்லிட்டு எம்பசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கதையில். அப்படிப்பட்ட ஒரு நடிகை, அவளுக்கு அவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் சீக்குவலில் அவளுக்கு நடித்தா. அப்படி இப்படின்னு உலகம் முழுக்க இப்போ அமெரிக்க படங்களில் அவளுக்கு தேடி வந்தது. பல படங்கள் வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கு. இட்டாலியிலேருந்து ஆரம்பித்து அவள் எங்கெங்கேயோ பல உலகம் முழுக்க படங்கள் நடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இந்த டைமில் அவள் ஒரு ரேப் சீன் அவளுக்கு. ஸோ இதை வந்து படம் பார்க்குறவங்க முழுக்க அவளை வந்து ஒரு உடல் ரீதியாக ஒரு கவர்ச்சியாவோ ஒரு ஆசையாவோ பார்த்துட்டு அந்த சீனே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவங்க வந்து அதை ரொம்ப கிளவராக பண்ணாங்க, ரொம்ப தூரமாக அதை வச்சுக்கிட்டாங்க. அந்த 9 மினிட்ஸும் கட் பண்ணாமல் தொடர்ந்து 9 நிமிடங்கள் அந்த ஷாட் ஓடிட்டே இருக்கும்போது நமக்கு கட் பண்ணுங்கடான்னு நம்மளே சொல்கிற அளவுக்கு நமக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அந்த ரேப் நடந்து அதுக்கப்புறம் ஒரு தாக்குதல் நடந்து அந்த பொண்ணை அடித்து கொள்வது மாதிரி ஒரு சீக்வன்ஸ். இந்த படப்பிடிப்பில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சீனை டைரக்ட் பண்ணதே மோனிகா பெலுச்சி தான். அந்த பெண்ணிட்டே விட்டாங்க. டைரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ இது ஏதோ 9 நிமிஷங்கிறது இவங்க பிளானிங்கே கிடையாது, அது எப்படி நடக்குதோ நடக்கட்டும், உங்களோட திட்டம் தான், நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 2 நாள் ஷூட் பண்ணுறாங்க. ஒரு ஷாட்டு தான், ஒரே ஷாட்டை 2 நாளாக எடுக்கிறாங்க. ஸோ டெய்லி அவங்க அதை பல இதில் க்ரியேட் பண்ணி அந்த ஷாட்டை பிளான் பண்ணி மோனிகா பெலுச்சி அதை ஷூட் பண்ணுறாங்க, அதை திட்டமிடுறாங்க. அந்த காட்சியில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், என்னென்ன நடக்கணும், என்ன ஆகணும், எல்லாமே திட்டமிடப்பட்டு அந்த ஷாட்டு ஃபைனலாக வந்துச்சு அந்த படத்தில். அது எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கில் வைக்கும் அந்த காட்சி. ஸோ இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்-லவரும் இப்போ ஃபியான்சேவும் சேர்ந்து இப்போ இந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணது யார், அவனை கண்டுபிடிச்சி கொள்ளணுண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி வாங்குற இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த கதைகளில் இருக்கிற அதே பேட்டர்ன் தான். அதுக்காக போவாங்க, தேடுவாங்க, அவனை யார் அவன்னு கண்டுபிடிச்சி போவாங்க. ஆனால் இவங்க தேடி வந்த ஆள் அல்ல அது. ஆனால் தப்பான ஒரு ஆளை இவங்க அடித்து சண்டை போட்டு அவனை அடித்து கொள்கிற சீன்லாம் இருக்கும். ரொம்ப வயலண்ட்டான சீனாக இருக்கும். இது இந்த படத்தில் முதல்ல வரும். நீங்கள் இது படமே ரிவர்ஸில் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த அடித்து கொள்வது தான் படத்துலேயே ஆரம்பத்தில் இருக்கும். என்னடா நடக்குது, அது இடம் எங்கன்னா ஒரு கே கிளப் மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வயலண்ட்டான ஒரு பழி வாங்குகிற படலாம். அது நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆளை காட்டுவாங்க, அந்த ஆள் தான் ரேப்பிஸ்ட்ன்றது நம்ம ரேப் சீன் பின்னாடி வரும். அது ரிவர்ஸில் இல்லையா, பின்னாடி ரேப் காட்டும்போது நமக்கு தெரியும் இவங்க அடித்த ஆள் வேற, ரேப் பண்ண ஆள் வேற, இவங்க தப்பான ஆளை அடிச்சிட்டாங்கன்றது. இந்த படத்தோட பிகினிங்கில் இந்த அடித்து கொள்றதையும் அதுக்கடுத்து இது மற்ற சம்பவங்கள்லாம் இப்படி ரிவர்ஸில் வருது இல்லையா, இப்போ இதனால் என்ன ஒரு மாதிரியான எமோஷன் க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு பெண் ஒரு சந்தோஷமாக இருக்கா, அவளை ஒருத்தன் ரேப் பண்ணிடுறான், ரேப் பண்ணோன்னே பழி வாங்கினாங்க அப்படிங்கிறதுல ஒரு எமோஷ்னல் ஃப்ளோ இருக்குது. நம்ம வந்து ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும், அடடா இவ இப்படி ஆயிட்டாலே, அதுக்கடுத்து இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த கதையில் நம்ம கனெக்ட் ஆகும். ஆனால் ரிவர்ஸில் சொன்னால் பழி வாங்குறது முதல்ல வரும். இவன் எதுக்கடா பழி வாங்குறேன், எதுக்கடா அடிச்சுக்கிறானுங்க, என்னடா நடக்குது, கேமரா ஏன் இப்படி ஜங்குன்னு எதுவுமே நிற்காது, கேமரா ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கும், லைட்டிங்லாம் ரொம்ப ஃப்ளாஷ் லைட்ஸ் எல்லாம் இருக்கும், எதையுமே நம்ம தெளிவாக பார்க்க முடியாத மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் படம் ஆரம்பிக்கும். என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே நமக்கு புரியாது. ஸோ இப்படி ரிவர்ஸில் சொல்லிட்டு இருப்போம். நடுவில் தான் தெரியும் ரேப் நடந்துருச்சுன்னு. அதுக்கு முன்னாடி தான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க எக்ஸ்-லவர் ஃபியான்ஸேங்கிற இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்படி ரிவர்ஸில் சொல்கிறதுனால இந்த எமோஷனல் கதை நம்ம கதைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த பிளாட்டே அதுக்கு எடுக்குது இல்லை மாற்றி சொல்கிறதுனால. அப்படின்னா அவங்க அந்த படத்தோட எண்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தான். இந்த ரிவர்ஸில் சொல்லி இந்த பொண்ணு நல்லா இருந்தது, உயிரோடு இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, அவள் ப்ரெக்னென்ட் டெஸ்ட் பண்ணதெல்லாம் காட்டி அதுக்கு அடுத்து ஒரு ஷாட் வரும்.
படத்தோட ரோலிங் டைட்டில் மாதிரி லாஸ்ட்டில் ஒரு டைட்டில், ஒரு மியூசிக்கல் ஷாட் ஒன்று, டயலாக் இல்லாத ஒரு ஷாட்டு. அந்த ஷாட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு பூங்காவில், ஒரு பார்க்கில், புல்வெளியில் படுத்திருப்பா. அவளை சுற்றி குழந்தைகள்லாம் ஓடிட்டுருக்கும். குழந்தைகள், குட்டி நாய்க்குட்டி அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பொயட்டிக்கான அழகான ஒரு காட்சி. இந்த படத்துலேயே ஒரே ப்ளசண்ட்டான விஷுவல்னால் அதுதான். ஸோ ஒரு குழந்தைகள்லாம் அவளை சுற்றி ஓடிட்டுருக்கும். இவர் புத்தகம் விரித்து வச்சுட்டு பார்க்கில் படுத்துட்டு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த பொண்ணு இருப்பாள். அதோடு அந்த படம் முடியும் போது அந்த டைட்டில், அந்த படத்தோட டைட்டில் வரும். டைட்டில் இர்ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள்னால் திருப்ப முடியாது. ஒரு காலம் வந்து எப்படி திருப்ப முடியாது. ஸோ நீங்கள் வந்து இப்படி நிம்மதியாக இருந்த ஒரு பொண்ணு, அவளுக்கு வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு, அவள் ஒரு நிம்மதியாக ஒரு குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு சஜஸ்டிவாக அதை காட்டி, ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்துக்காக ஒருத்தன் வந்து ஃபியான்ஸே வந்து பார்ட்டியில் அந்த பொண்ணை கவனிக்காமல் அவன் போதை அது இதுன்னு போய், அதனால் அவள் தனியாக போன பொண்ணை வந்து ஒருத்தன் சம்மந்தம் இல்லாமல் அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டெல்லாம் அவன் ரேப் பண்ணல. அவன் ஒரு வெறியில் கோவத்தில் பண்ணான். ஏன்னா அவன் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல். அவன் வந்து பெண்கள் மேலே அவனுக்கு மோகமே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் இந்த பொண்ணை அவன் ரேப் பண்ணியிருப்பான். ஒரு ஆணை எப்படி ரேப் பண்ணுவாங்க அது மாதிரி தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணுவானே தவிர ஒரு பெண் அவளை நடத்தியிருக்கவே மாட்டான். ஸோ அவன் ஒரு ஹோமோசெக்சுவல், ஒரு கே. அவனோட லைஃப் இவங்க தேடி போய் அவனை கொல்றாங்க அப்படின்ற ஒரு கதை இருக்கும். ஸோ சம்மந்தம் இல்லாத ஆட்கள் சின்ன சின்ன இதில் எவ்வளோ வந்து பொதுவாக ஆண்களோட உலகத்தில் இருக்கிற பல குழப்பமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு, இந்த பெண் வந்து ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு பெண் இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ படம் முடியும் போது தான் நமக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும். இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது. அதாவது இது வந்து நார்மலான ஒரு பழிவாங்கிற கதையாக ஆகியிருந்தால் இது வேற கதை. அதாவது ஒரு ரேப் நடந்து ரேப் பண்ணவனை பழி வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு கதை. இது ரேப் பண்ணவனே பழி வாங்கல. இவங்க உங்களுக்கு வெறியில் யாரையோ பழி வாங்கி ஆகணும்னு போகிறாங்க, கிடைச்சவனை கொண்டுட்டாங்க. ஆனால் உண்மையில் ரேப் பண்ணவனை இவங்க ஒன்றும் கொள்ளலை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பர்பஸ் இல்லாத, ஒரு வெறி பிடித்த, ஒரு வேகத்திலையும் வெறியிலையும் ஒவ்வொரு மனிதர்களும் நடந்துக்கிற ஒரு விஷயத்தை காட்டி, இது வந்து இதை திருப்ப முடியாத இடத்துக்கு கொண்டு போய் சேர்ந்ததை பற்றி சொல்லுது. ஸோ இது வந்து எவ்வளோ நல்லா இருக்க வேண்டியது ஒன்று இவங்க இவ்வளோ மோசமாக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ரிவர்ஸில் பார்த்து லாஸ்ட்டில் அந்த நம்மளா இருக்கிறத காட்டும்போது தான் நமக்கு இப்படியே இருந்திருக்கலாமே அடடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தை படத்தோட எண்டில் அது உருவாக்குது அந்த ஷாட். ஸோ இந்த ரிவர்ஸில் சொன்னதோட நோக்கம் அதுதான். ஸோ இந்த ரிவர்ஸ் படங்கள், மெமெண்டோ ஒரு கேரக்டரோட மெமரி லாஸை, அவனுக்கு வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல, முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த ரிவர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு மெமெண்டோவில். ஆனால் இர்ரிவர்சிபிளில் இப்படி இருந்திருக்க வேண்டிய ஒன்று இப்படி மாறிடுச்சே அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இப்படி இருந்திருக்கணும்னு வந்து முடியுது. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஏக்கத்தில் ஒரு இதில் நம்ம படம் முடிங்கிற ஒரு இடத்த கொண்டு வருது. ஸோ ஒரு ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளேங்கிறதுல இப்படி நம்ம விதவிதமாக பண்ணலாம். ஒரு எந்த ஒரு பிரச்சனையையும் அதோட முன்னாடி போய் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஒன்றை சொல்லிக்கிட்டே போய் ஒன்றை நிப்பாட்டுறது மூலமாக ஒரு கதையை நீங்கள் வந்து கிரிப்பிங்காக சொல்ல முடிஞ்சதுன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் தான். இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மெமெண்டோ, இர்ரிவர்சிபிள், அதுக்கு முன்னாடி 80s பெட்ரேயல்னு ஒரு கதையும் சொன்னேன் நான். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து பண்ணியிருக்கு.